ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழ்ல இயல் 5ல இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலைச்சொற்களும் சரி பிற மொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாம் சேர்த்தே நமக்கு 15 கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு இப்போ நியூ சிலபஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம் பாருங்க. நிபுணர் அப்படின்னா செய்தியாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நிபுணர் அப்படின்னா செய்தியாளர் அப்படின்னு சொல்றாங்க. வாசகர் அப்படின்னா படிப்பவர். ஸோ வாசகர் அப்படின்னா படிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகை அப்படின்னா இதழ் அப்படின்றாங்க. பாருங்க, பத்திரிகை அப்படின்னா இதழ் அப்படின்றாங்க. ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு. பாத்தீங்களா? சோ ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்றோம். ஆனா பட் அப்படி சொல்லக்கூடாது, வியப்பு அப்படின்னு தான் சொல்லணும்னு இருக்காங்க. பாருங்க, விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். சித்திரம் அப்படின்னா ஓவியம். சந்ததி அப்படின்னா வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, உத்தேசம் அப்படின்னா கருத்தொகை. ஆக்சுவலா உங்களோட உத்தேசம் என்னப்பா இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அதான் உத்தேசம் அப்படின்னா கருத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. கருத்துகை அப்படின்றது. நெக்ஸ்ட் அபிவிருத்தி அப்படின்னா மிகு மகிழ்ச்சி அப்படிம்பாங்க. அபிவிருத்தி அப்படின்னா மிகு வளர்ச்சி. ஸோ நல்லா வளர்ச்சி அப்படின்னா, ஸோ மிகு வளர்ச்சி அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்றது. தேசம் அப்படின்னா நாடு. எல்லாருக்குமே நமக்கு தெரியும் தேசம் அப்படின்னா நாடு. விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு. ஆக்சுவலா வந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னா திறனாய்வு. நல்லா தெரிஞ்சதை விமர்சனம் பண்ணணும். சும்மா வந்து டிபேட் பண்ண கூடாது. ஸோ விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம் அப்படின்னா விடுதல். எல்லாருக்குமே தெரியும். பரிவாரங்கள் அப்படின்னா பாருங்க உறவினர்கள். பாருங்க, பரிவாரங்கள் அப்படின்னா வந்து உறவினர்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. வசூல் அப்படின்னா தண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஜாமீன் அப்படின்னா பிணை. சொல்லுங்க, பிணை கைதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாமீன் அப்படின்னா பிணை. பாருங்க, பிரசுரத்தல் அப்படின்பாங்க. பாருங்க, பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல் அப்படின்பாங்க. தீர்மானம் அப்படின்னா முடிவு. ஆக்சுவலா வந்து இது நமக்கு எல்லாருமே தெரியும். தீர்மானம்னா முடிவு. இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லி தீர்மானம் அப்படின்னு. தீர்மானம் அப்படின்னா முடிவு. தேசம் நாடு தெரியும். நெக்ஸ்ட் சுதந்திரம் விடுதலை எல்லாமே தெரியும். விமர்சனமும் திறனாய்வு தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வசூல் தண்டல்ன்ற மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியாது. ஜாமீன் பிணை கூட ஓகே. பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள், அதை டிஃப்ரெண்டாக நல்லா பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உத்தேசம் அப்படின்னா கருத்துகை அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து அபிவிருத்தி அப்படின்னா மிகு வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. சந்ததி அது தெரியும். வழித்தோன்றல் ஓகே. சித்திரம் ஓவியம் தெரியும் நமக்கு. ஆச்சரியம் வியப்பு. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுனா பிற மொழிக்கு இணையான தமிழ் சொற்கள். இதுவும் நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலை சொற்கள் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட் எடிட்டர்னு கொடுத்துருக்காங்க. கலை பகுதி ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆர்ட் அப்படின்னா கலை பகுதி. ஏன் அப்படின்னா ஆர்ட்னா நமக்கு தெரியும் கலை. ஸோ கலை பகுதி ஆசிரியர் அப்படின்னு. எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர் நீங்க கொடுத்துருக்காங்க. ஆங்கர் அப்படின்னா நெறியாளர். ஆக்சுவலா தொகுப்பாளர்னு சொல்லலாம், இல்லை நெறியாளர்னு சொல்லலாம். ஸோ ஆங்கர் அப்படின்னா நெறியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பீட் ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்திகள நிபுணர் அப்படிம்பாங்க. செய்திகள நிபுணர். ஸோ ரிப்போர்ட்டர் அப்படின்னா நம்ம செய்தி தான். ஸோ தான் பாருங்க, செய்திகள நிபுணர் அப்படின்றாங்க. பிட் நியூஸ் அப்படின்றாங்க. பிட் நியூஸ் அப்படின்னா துணுக்கு செய்திகள். ஆக்சுவலா பிட் நோட்டீஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த சின்னதா இருக்கும். ஸோ அதான் பிட் நியூஸ் அப்படின்னா துணுக்கு செய்திகள், சின்னதா இருக்கும். பீரோ அப்படின்னா வந்து செய்தி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. பீரோ அப்படின்னா செய்தி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் அப்படின்றாங்க. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். பாருங்க, ஸோ கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கம்போசிங் அப்படின்னா அச்சு கோத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கம்போசிங் அப்படின்னா அச்சு கோத்தல். காப்பி அப்படின்னா படி. பாருங்க, காப்பி அப்படின்னா படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி அப்படின்னா படி. ஸோ கம்போஷன் அப்படின்னா அச்சு கோத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பி எடிட்டர்னு பாருங்க. ஸோ காப்பிலேயே பாருங்க, காப்பி அப்படின்னா படி. காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்துப்படி திருத்துனர். எடிட்டர் அப்படின்னா திருத்துறது தானே நமக்கு. ஸோ பாருங்க, இங்கே வந்து ஆசிரியர் வந்திருக்கு, இங்கே திருத்துனர் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எழுத்துப்படி திருத்துனர். கிரைம் நியூஸ்னா நம்ம தெரியும் குற்ற செய்திகள். ஏன்னா கிரைம்னா குற்றம் தெரியும், நியூஸ்னா செய்திகள். ஸோ குற்ற செய்திகள் தெரியும் நமக்கு. எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே தான் திருத்துறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் எடிட்டர் தான், ஆசிரியர் தான் கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். ஸோ எடிட்டர்னா ஆசிரியர், எடிட்டோரியல் அப்படின்னா தலையகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக் நியூஸ் நமக்கு தெரியும் பொய்யான செய்தி. ஏன்னா ஃபேக்னா பொய், நியூஸ்னு நமக்கு தெரியும் செய்தி. ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்திகள். பாருங்க, ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, துணுக்கு அப்படின்னா பிட்டு, துண்டு அப்படின்னா ஃபில்லர். ஸோ வந்து பிட் நியூஸ்க்கும் ஃபில்லருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, பிட் நியூஸ் துணுக்கு செய்திகள், ஃபில்லர் வந்து துண்டு செய்திகள். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைபடங்கள். ஸோ நம்மளாம் வந்து சொல்கிறோம்ல, இப்போலாம் வந்து 2D 3D கிராஃபிக்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைபடங்கள் அப்படின்றது. கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. ஆக்சுவலாக இது வந்து
தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து நமக்கு பார்ட் ஏலையும் வந்திருக்கு. கிரீன் ப்ரூஃப் நான் பார்த்துருக்கேன் பிவைக்யூல. ஸோ கிரீன் ப்ரூஃப் அப்படின்றது திருத்தப்படாத அச்சுப்படி. ஏன் அப்படின்னா அதை ப்ரூஃப் அதான். ஸோ அதை திருத்த முடியாது. கிரீன் கலர் இருக்க திருத்தக்கூடாது. கிரீன் மயில இருக்க திருத்தவே முடியாது. ஸோ திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்லைன்ஸ் நமக்கு தெரியும், தலைப்புச் செய்தி. இன்னைக்கு என்ன தலைப்புச் செய்தி, அதான் ஹெட்லைன்ஸ் அப்படின்னா தலைப்புச் செய்தி. ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி. ஸோ அப்புறம் ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இல்லஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா விளக்கப்படம்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இல்லஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா விளக்கப்படம்னு கொடுத்துருக்காங்க. இம்ப்ரெஷன் அப்படின்னா அச்சு பதிப்பு. பாருங்க, இம்ப்ரெஷன் அப்படின்னா அச்சு பதிப்புன்றாங்க. இன்டர்வியூன்னு நமக்கு தெரியும் நேர்காணல். ஸோ இன்டர்வியூன்னு நமக்கு தெரியும் நேர்காணல் அப்படின்னா இன்டர்வியூ. பாருங்க, இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் தருபவர். ஸோ வந்து பாருங்க, இன்டர்வியூ வேற இன்டர்வியூர், ஏன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்கள. ஸோ நேர்காணல் தருபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூர் அப்படின்னா நேர்காணல் நிகழ்த்துபவர். பாருங்க, ஆக்சுவலி இது வந்து ஆங்கர் இப்போ வந்து கேட்குறோங்க, இது வந்து அது இப்போ பேசுறவங்க, அதான் டிஃப்ரென்ஸ் தான். இன்டர்வியூ அப்ப நேர்காணல், இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் தருபவர். யாரு இப்போ வந்து மீட்டிங் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதாவது ஃபிலிம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆங்கர் வந்து அந்த ஹீரோவையோ இல்லை படம் டேரக்டரையோ வந்து இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஆங்கர் தான் வந்து இன்டர்வியூர், நேர்காணல் நிகழ்த்துபவர். கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்றது யார் அப்படின்னா இன்டர்வியூ, அவங்க நேர்காணல் தருபவர் அவங்க தான். ஸோ இதான் டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணுக்குமே. நெக்ஸ்ட் பாருங்க, ஜேர்னலிசம் அப்படின்னா நமக்கு தெரியும் இதழியல் அப்படின்னு தெரியும். ஸோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர். பாருங்க, ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா வந்து இதழாளர் அப்படின்றது. லிட்டில் மேகசின்ஸ் அப்படின்னா வந்து சிற்றதழ்கள் அப்படிம்பாங்க. லிட்டில் மேகசின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதே மந்த்லி மேகசின்ஸ் அப்படின்னா மாத இதழ்கள்னு வரும். ஸோ லிட்டில் மேகசின்ஸ் அப்படின்னா சிற்றிதழ்கள் அப்படின்றது. லோக்கல் நியூஸ் அப்படின்னா உள்ளூர் செய்திகள். ஏன்னா நமக்கு தெரியும் லோக்கல் நியூஸ் அப்படின்னா உள்ளூர் செய்திகள். மேகசின் அப்படின்னா இதழ். பாருங்க, மேகசின் அப்படின்னா இதழ். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா செய்தி தொடர்பு. கம்யூனிகேஷன்னாலே தொடர்பு. நம்ம வந்து மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு நம்ம பெருசா நம்ம பண்றோம். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு அப்படின்றது. பாருங்க, மாஸ் மீடியா அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம். ஏன்னா இப்போ மீடியா அப்படின்றது வந்து நம்ம ஒரு கம்யூனிகேட் டிவைஸை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அது என்ன மீடியாவாக தான் சரி, டிவியாக இருக்கட்டும், செல்லாக இருக்கட்டும். ஸோ மீடியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மாஸ் மீடியா அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா நியூஸ்னு நமக்கு தெரிய செய்தி, ஏஜென்சிஸ் அப்படின்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் அப்படின்னா. நியூஸ் பேப்பர் நமக்கு தெரியும் செய்தித்தாள். நியூஸ் சர்வீஸ் அப்படின்னா செய்தி பிரிவு. பாருங்க, நியூஸ் சர்வீஸ் அப்படின்னா செய்தி பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் லே அவுட் அப்படின்னா பக்க வடிவமைப்பு. ஆக்சுவலாக வந்து பேஜ் லே அவுட், இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த பேஜ் லே அவுட் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பக்க வடிவமைப்பு. இதுக்குன்னு இப்படி இருக்கணும். இப்போ A3 பேப்பரா, A4 லீகலா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஜ் லே அவுட் அப்படின்னா பக்க வடிவமைப்பு. பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் அப்படின்னா பகுதி நேர செய்தியாளர் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பார்ட் டைம் படிக்கிறோம், ஃபுல் டைமாக படிப்போம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் அப்படின்னா. ரிப்போர்ட்டர் தெரியும் செய்தியாளர், பார்ட் டைம் அப்படின்னா பகுதி நேரம். ஸோ பகுதி நேர செய்தியாளர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னா பருவ இதழ்கள். ஸோ பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னா பருவ இதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா செய்தியாளர் கூட்டம். பாருங்க, ப்ரெஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் செய்தி. ஸோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கூட்டம், கூட்டமாக வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா செய்தியாளர் கூட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிண்ட் அப்படின்னா அச்சு. எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரிண்டட் ஃபார்ம் அப்படின்னா அச்சிட படிவம். ஸோ ஃபார்ம் அப்படின்னா நமக்கு ஒரு படிவம். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தான் பிரிண்டட் ஃபார்ம் அப்படின்னா அச்சிட படிவம். ப்ரூஃப் அப்படின்னா பாருங்க, ப்ரூஃப் அப்படின்னா மெய்பு திருத்தப்படி அப்படிங்கிறாங்க. ஸோ மெய்பு திருத்தப்படி அப்படின்றாங்க. ப்ரூஃப் ரீடர். பாருங்க, ப்ரூஃப் வேற ப்ரூஃப் ரீடர் வேற. ப்ரூஃப் ரீடர் அப்படின்னா மெய்பு திருத்துனர். ரீடர் அப்படின்னா நம்ம வந்து திருத்துறாங்க, திருத்துனர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷர் அப்படின்னா வெளியிடுபவர் அப்படி பதிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது சொல்லுவாங்க எடிஷன் போட்டிருப்பாங்க, பதிப்பாளர் இவங்க கொடுத்துருப்பாங்க. அதான் வெளியிடுபவர். யார் வெளியிடுறாங்க, யார் பதிப்பாளர், அதான் பப்ளிஷர் அப்படின்றது. ரிவைஸ்ட் எடிஷன், நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எடிஷன். ரிவைஸ்ட் எடிஷன் அப்படின்னா திருப்பதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து சொல்லுவாங்க இது ரிவைஸ்ட் எடிஷன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருத்த பதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எடிஷன் அப்படின்னா பதிப்பு. ஸோ அது திருத்த பதிப்பு அப்படின்னு சொல்றது. ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. ஸோ மறுபடி பண்றது. ஸோ ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. ஸோ எடிஷன் அப்படின்னா வந்து பதிப்பு வந்துடும். ரிவைஸ்ட் அப்படின்னா திருத்த பதிப்பு. ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு அப்படின்றது. இது ரெண்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூஃபும் ரீடரும். ப்ரூஃப் அப்படின்னா மெய்ப்பு திருத்தப்படி. ப்ரூஃப் ரீடர் அப்படின்னா மெய்பு திருத்துனர் அப்படின்றது பாருங்க.
ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்தியாளர், நமக்கு தெரியும் ரிப்போர்ட்டர்னா செய்தியாளர். ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை. ஆக்சுவலி இது ஆல்ரெடி நம்ம 6th to 12th புக்லேயே பார்த்துட்டோம். நம்ம ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு L5ல சிறப்பு தமிழில் இருக்கிற அட்வான்ஸ் தமிழில் இருக்க கலைச்சொற்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.